ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எவர் கிரீன் நாகர்கோயில் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கேன். நம்ம இங்கே வந்து 2 அழகான சூப்பரான பீச் பார்ப்போமா? என் தம்பி வந்து தீபாவளி லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தான். நானும் ஊரில் இருக்கிறனால என் தம்பிட்ட சொன்னேன், எங்கேயாவது வீடியோ எடுக்கிறேன்னு கூட்டிகிட்டு போ அப்படின்னு. அவன் இங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சொத்தவளை, சங்குத்துறை, கன்னியாகுமரி, பெரியக்காடு இப்படி ஒரு 4-5 ஊருக்கு என்ன கூட்டிகிட்டு போயிருந்தான். இன்றைக்கி வந்து நம்ம சொத்தவளையும் சங்குத்துறையும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சொத்தவளை பீச்சு. கடல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா கடல் தண்ணியில் கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டம்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு என் தங்கச்சி இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணேன். ஏன்னா அவள் கண்டிப்பாக இருந்தது நாங்கள் ஏதாவது ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. எங்கள் பாட்டி ஊர் மரங்குடி இருப்பு. நான் படித்ததுலாம் அங்கே தான். மரங்குடிப்பு இருந்து சொத்தவளைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கு. நாங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டோம். தீபாவளினால நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் தம்பி, எங்கள் அப்பாவோட தம்பி பையன் பார்த்துட்டு எடுத்துட்டு நாங்கள் சங்குத்துறைக்கு கிளம்பிட்டோம். சங்குத்துறை பீச் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாம தான் இருந்துச்சு. இந்த இடத்துல கூட பிளாக்கி ஆனா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க இங்கே பக்கத்தில் ஈத்தாமொழியில தான் இருக்காங்க. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், நல்லா இருக்குது. கடல் தண்ணி அரைச்சனால இப்படி இருக்கல, மெயின்டைன்ஸ் பண்ணாதனால இப்படி இருக்கான்னு தெரியல. நான் இந்த இடத்துக்குலாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். அப்போ ரொம்ப அழகா நல்லா கிரீனரியா சூப்பரா இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கு. யாரெல்லாம் இப்போ வந்து சங்குத்துறை, சொத்தவளைக்குலாம் போயிருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறாங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அங்க இருந்து நாங்கள் கன்னியாகுமரி கிளம்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, see you. Thanks for watching.